உங்களை எதிர்த்து வந்து ஸ்டார், அதாவது திரைப்படத்துறையை சார்ந்த எதிர்த்து நிற்கிறாங்க. இது பற்றியான மக்களாட்சியில அனைவருக்கும் பங்குட்டு, அனைவரையும் வரவேற்கிறோம். மக்களாட்சி என்பது தங்களுடைய எண்ணங்களை சொல்லி, கொள்கைகளை சொல்லி வாக்கு கேட்பது, ஒவ்வொருவருடைய தொழிலை சொல்லி வாக்கு கேட்பது கிடையாது. அவர்களுடைய தொழில் அதாக இருக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் அவர்கள் என்ன மக்களுக்கு செய்ய இருக்கிறார்கள், மக்களுக்காக என்ன கொள்கைகளை சொல்ல இருக்கிறார்கள் என்பதுதான் மக்கள் மிக முக்கியமாக பார்ப்பார்கள் ஒழிய ஒருவருடைய தொழிலை பார்த்து மக்கள் முடிவு செய்ய போவது. 4வது முறையாக கொண்டிருக்கீங்க, என்ன மாதிரியான பிரச்சாரத்தை முதல்ல சொன்னது மாதிரி இந்த தேர்தல் என்பது இந்தியாவினுடைய தேர்தலாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். இந்தியாவிலே கடைசி விளிம்பிலே அடுத்த தேர்தல் 2019வது தேர்தலில் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்குமா இருக்காதா, அல்லது ரஷ்ய முறைக்கு புட்டின் முறைக்கு நாம் சென்று விடுவோமா என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இது வெறும் பயத்தாலோ அல்லது வெறும் வார்த்தைகளாலோ சொல்ல முடியாது. இந்தியாவினுடைய 2 முதலமைச்சர்களை கடந்த 50 நாட்களிலே கைது செய்திருக்கிறது இந்த அரசு. அவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். பல இந்தியாவினுடைய முக்கியமான எதிர்கட்சியாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கணக்குகள் அனைத்தும் முடக்கப்பட்டிருக்கின்றன. 400 கோடி ரூபாய் நடைப்பயணமாக சென்ற ராகுல் காந்தி அவர்கள் வசூலித்து வந்த 400 கோடி ரூபாயை ஐடி துறை எடுத்துக்கொண்டு விட்டது. இடியை வைத்து ஒவ்வொரு எதிர்கட்சிகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை புனைந்து மிரட்ட பார்க்கிறார்கள். பல அமைச்சர்களை கைது செய்து இடி சட்டவிரோதமான முறையிலே இந்தியா முழுவதும் கைது செய்து வைத்திருக்கிறது. இது இந்தியாவுடைய எதிர்கட்சிகளுக்கு இருக்கின்ற அனைத்து அதிகாரிகளையும் பிடுங்கிவிட்டு, அவர்களுடைய உரிமைகளையும் பிடுங்கிவிட்டு நிராயுத பாணியாக நிறுத்தி, தாங்கள் மட்டும் ஆளுங்கட்சியில் இருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக அதானியின் ஆதரவு தெரிவிக்கின்றவர்கள் மட்டும் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. இதுல இருந்து இந்தியாவை காப்பதற்கான தேர்தல். விருதுநகரை பொறுத்த மட்டும் விருதுநகர் பாராளுமன்றத்திற்கு தொடர்ந்து இந்த அரசு வெறும் வாயிலை வடை சுடுகின்ற வேலையைத்தான் செய்திருக்கின்றது. அது எய்ம்ஸ் மருத்துவமனை வருவதாக இருக்கட்டும், அல்லது டெக்ஸ்டைல் பார்க் வருவதாக இருக்கட்டும், அல்லது கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற மதுரை, அருப்புக்கோட்டை, தூத்துக்குடி ரயில் திட்டங்களுடைய பணியாக இருக்கட்டும், இவை அனைத்துமே வெறும் காகிதத்தில் இருக்கின்றன. நடப்பிலே வருவதற்கு மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பட்டாசு தொழில் மேம்படுத்துவதற்காக ஏற்றுமதி தொழிலாக மாற்ற வேண்டும். அதற்காக தூத்துக்குடி துறைமுகத்திலே அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்ற 5 வருடத்திற்கு முன்னாலே இருந்து தொடர்ந்து அதற்காக வலியுறுத்தி வருகிறேன். பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன், அமைச்சரை சந்தித்திருக்கிறேன், பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். ஆனால் விருதுநகர் மாவட்டத்தை வஞ்சிப்பதற்காகவும், விருதுநகர் தொகுதியை வஞ்சிப்பதற்காகவும் இந்த பாஜக மற்றும் மோடி அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறது. இந்த வஞ்சிப்பிலிருந்து மீட்கப்பட வேண்டும். இந்தியாவுடைய ஆட்சி, இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி டெல்லியிலே அமைய வேண்டும். அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும். இந்தியா கூட்டணியோட அதாவது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.